ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதான் நம்ம ஜெம் டிவில வந்து பார்த்தோம்னா ரெகுலரா வந்து எல்லா தொகுதிக்குமே போயிட்டு யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நானும் என்னோட கேமராமேன் மனோவும் வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்துக்கோம் அப்படின்னா, அதாவது வலசரவாக்கம் தொகுதியில யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து நாங்க சொல்ல போறது கிடையாது. மக்களே சொல்ல போறாங்க. அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. சரி வாங்க பார்க்கலாம். யாருக்கு அதிகமான ஓட்டு இருக்கு அப்படின்றத இந்த தொகுதியில பார்த்துடலாம். போயிடலாம் மனோ. போலாம். என்னோட ஆதரவு வந்து டிவிகே தான். என்னோட ஓட்டு வந்து டிஎம்கே தான் ப்ரோ. என்டிகே நாம் தமிழர் டிவிகே. நம்ம டிவிகேக்கு தான் ப்ரோ. அடுத்த ஆதரவு எங்களுக்கு டிஎம்கே தான். டிவிகேக்குண்ணா. டிவிகேண்ணா. தளபதி ஆதரவு எனக்கு. நான் டிவி கேக் விஜய்க்கு போடுவேன். விஜய் சார். விஜய். டிவிகே விஜய் சாருக்கு தான் சார். பிஜேபி. திமுகவுக்குண்ணே. டிஎம்கே தான். என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர். விஜய்க்கு தான். டிஎம்கே தான். டிஎம்கே தாங்க. டிஎம்கே தான். உதயசூரியனுக்கு தான் எப்பவுமே நாங்கள் அதில் என்னோட ஆதரவு டிவிகே தான் ப்ரோ. ரெட்டாலைக்கு தான் போடுவோம். விஜய் தானே. பிஜேபி. விஜய்க்கு தான். என்னுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆனால் பிஜேபிக்கு தான். திமுக. உதயசூரியனுக்கு தான். என்னோட ஆதரவு வந்து டிவிகே தான் ப்ரோ. டிவிகே. என்டிஏ. ஸ்டாலின் ஐயாக்கு தான். என்னோட ஓட்டு வந்து சீமான் அண்ணா. டிவிகே. ஏடிஎம்கேக்கு தான் என்னோட ஆதரவு. எடப்பாடியாருக்கு தான் டிஎம்கே. திமுக. ரெட்டால தான் நம்மளுக்கு. எடப்பாடி கட்சி தான். ஜெயலலிதா கட்சி தான். வந்து ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் பெண்களுக்கெல்லாம் சம உரிமை இருக்கும். விஜய். பிஎம்கே. என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ப்ரோ போடலான்னு இருக்கேன். இப்போ இருக்கிற ஆட்சியே இருக்கலாமே தோணல. விஜய்க்கே தான். டிஎம்கே தான் தம்பி போடு. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தான். டிவிகே. டிவிகே. டிவிகேக்கு தான் விஜய். தாவேகா தான். டிவிகேக்கு தான் கொடுப்பேன். டிவிகே. சப்போர்ட் டிவிக்கு மட்டும் கிடையாது ப்ரோ. எங்க வேணா கொடுக்கலாம் ப்ரோ. டிவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. டிவிக்கெல்லாம் ஒரு இது சொல்றதுல ஒரு தற்கொலைங்க ப்ரோ. அறிவே இருக்காது. லூஸ் மாதிரி ஏதாவது பேசினு இருப்பாங்க. எதுக்குன்னா புதுசா வரவங்க இருக்கிற 5 வருஷத்துல ஒரு பாதி வருஷமாவது நல்லது செய்வாங்கல்ல. அதனால டிவிக்கே தான் என்னோட ஆதரவு. டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் வீட்லேயே பொண்ணு வந்து பசங்க வந்து விஜய்க்கும் ஏடிஎம்கே எல்லாம் மாறுது. இந்த என்னோட ஓட்டு வந்து டிஎம்கே தான் போட்டு. உங்களோட ஓட்டு டிஎம்கே. ஆமாம். ஓகே. எதனால டிஎம்கே? அது ரொம்ப வருஷமா டிஎம்கே தான் போட்டுட்டு இருக்கோம். என்டிகே நாம் தமிழர் கட்சி. எதனால? இதனால அவங்க கொள்கையெல்லாம் நல்லா இருக்கு. அதனால சீமான் ஒரு தடவை கண்டிப்பா வரணும். டிவிகே. எதனால? புதுசா யாருன்னா வரணும் தான். புதுசா நாம் தமிழர் வரலாம்ல. நாம் தமிழ் தான் ஆல்ரெடி இருக்காங்களே ரொம்ப வருஷமா. இருக்காங்க. ஆட்சியில இல்ல. ஆட்சியில இல்லைன்னா அதுக்கு என்ன பவர் அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் பவரா ஒருத்தர் வராரு. ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம டிவிகேக்கு தான் ப்ரோ. டிவிகே தான். எதனால டிவிகே? இல்ல இத்தனை வருஷமா இவங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஏதாச்சும் நல்லது பண்ணிட்டோமே. ஸோ அதனால தளபதிக்கு போடலான்னு இருக்கு. 2026ல உங்களோட ஆதரவு யாருக்கு? டிவிகேனா எதனால? அவன் ரொம்ப பிடிக்கும். நான் அவரை அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு போடலாம். ஆனா இந்த 2026ல உங்க ஆதரவு யாருக்கு? உங்க யாருக்கு? அது நான் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க. நீ முதல்ல சொல்றேன். அண்ணே நான் சொன்ன நான் மாட்டிக்கிறேன் சேனல்ல. நீங்க சொல்லுங்க. எந்த சேனல் இது? இது ஜெம் டிவி. சென்னை டிஎம்கேவா? யாரு? நீங்க அவங்க ஆதரவு யாருக்குன்னு என்ன கேள்வி? தளபதி ஆதரவு எனக்கு. தளபதி. ஆமா. தளபதினா என்ன கட்சி? டிவிகே கட்சி. விசில் தெரியுமா? விசிலா? தளபதி தான் வருவாரு. போய் சொல்லு அந்த சேனல் போய் சொல்லு. போ சேனல் யார் சேனல்? சேனல் வந்து ஜெம் டிவி சேனல். பிஜேபி சேனல். அது எங்க நாங்க நியூட்ரல் சேனல். இல்ல ஒன்னும் சொல்லு. யார் சேனல் சொல்லு. நாங்க நியூட்ரல்ல. போயிட்டு எந்த சேனல் இருந்தாலும் தளபதி தான் வருவார் சொல்லு. போ. தளபதி தான் வரும். அப்ப உங்க ஓட்டு யாருக்குண்ணே? தளபதி தான். தளபதி. ஓகே. நான் டிவி கேக் விஜய்க்கு போடுவேன். விஜய்க்கு. எதுக்காக? இல்ல இவ்வளவு நாள் இருந்தவங்க பெருசா எதுவும் தெரியல. இப்போ இருக்கிறவங்க சோ ஏதாவது புதுசா மாறணும்னு சொல்லிட்டு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நியூவா ஒருத்தவங்க வந்தா நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு இது. ஸோ அந்த ரீசனுக்காக அவங்க விஜய். எதுக்காக? அவர் ஒரு முறை வந்து பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க திமுகலாம் வந்து பார்க்குறாங்க. இவர் புதுசாக வர்றதுனால ஒரு முறை வந்து அவர் அட்டன் பண்ணி அதில் வரட்டும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சொல்றாங்க எல்லாரும் நியூ ஜென்ரேஷன் அதான் எல்லாம் கத்துக்குட்டி எல்லாருமே வந்து இவங்களும் 50 இயர்ஸ் முன்னாடி நியூ தான். ஸோ ஒரு நியூ சேஞ்சஸ் வேணும். நான் அப்ராட்ல இருந்தப்போ எனக்குமே ஒரு நியூ சேஞ்சஸ் வந்தால் தான் கண்ட்ரி க்ரோத் இருக்கும்னு. அடுத்த ஆதரவு எங்களுக்கு டிஎம்கே தான். அடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஓகே. அமோக வெற்றி போடுவார். பிஜேபி. பிஜேபி. எதுக்காக? கட்சி. எதுக்காகண்ணே? மத்தியிலையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற ஆட்சிங்க சுரண்டி சாப்பிட்டு அவங்க ஃபேமிலியை வளர்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அங்கே ஆள்றவங்களே இங்கே ஆளட்டும் தான். திமுகவுக்குண்ணே. எதனால? நிறைய சிறப்பு திட்டம்லாம் நிறைய செஞ்சிருக்காங்கண்ணே. அன்றாடம் காட்சி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட
ஒரு ரொம்ப கூலி தொழிலாளியுடைய மகன் பெருசாக மேலே போய் வெளிநாடு போய் படித்து சாதிக்க முடியுதுண்ணா. அது வந்து அதிமுக ஏடிஎம்கே காலத்தில் வந்து 8 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் கொடுத்தாதான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ வந்து அப்படி இல்லை. வெறும் 40,000 30,000 கட்டினாவே வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாட்டுக்கு போய் படித்து நிறைய பிள்ளைங்க முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ கூட நான் வரும்போது கூட ட்ரெயினில் ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் குவைத்தில் படிக்கிறான், இந்த திமுக அரசு அந்த அந்த தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒன்று வந்ததுல அந்த மாதிரி இன்னொரு ஸ்கீம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த திட்டத்து மூலமாக இது பண்ணியிருக்காங்க. என் பையன் படிக்கிறான், நல்லா இருக்கிறான்னு அந்த அம்மா சொன்னாங்க ட்ரெயினில் வரும்போது. அந்த மாதிரி நிறைய திட்டமெல்லாம் முதல்வர் ஐயா செஞ்சிருக்காரு ஏழை எளிய மக்களுக்காக. அப்போ அதனால மறுபடியும் அதே ஆட்சி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வரும், கன்ஃபார்மாக வரும், அந்த மாற்றம் இல்லை சார். என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சி. எதனால? அவங்க வந்து சும்மா ஃப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்காம எஜுகேஷன் ஃப்ரீயாக தரேன்றாங்க. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியை வந்து ப்ரைவேட் லெவலுக்கு ஈக்குவல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கேஸ்ட் பார்க்காம ஒரு ஓட்டு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வச்சிருக்க கேண்டிடேட் எல்லாமே வந்து நல்ல படித்தவங்களா பார்த்து வச்சுருக்காங்க. மனிதர்கள் இல்லாமல் ஆடு மாடு மலைகள் இது எல்லாமே சேவ் பண்ணுன்ற ஒரு காமன் அப்ஜெக்டிவ் வந்து மற்ற கட்சிகளை விட இவங்களோட இது வந்து அந்த கொள்கைன்றாங்களே அது நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதுல கிளியராக இருக்காங்க. மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் அது பெட்டராக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குது. அவங்களோட இது மீடியா இது ஃபோக்கஸ் அவங்களுக்கு சரியாக இல்லை, மற்ற கட்சிகள் இருக்க மாதிரி இல்லை. 15 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. ஸோ அவர் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அவர் ஒன்று லேடிஸ்லாம் யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு. சும்மா சொல்லுங்க, சும்மா பேர் அதான் சொல்லுங்க. சொல்றேன். டிஎம்கேவா? லேடிஸ் யாருக்கு ஆதரவு? யாருக்கு? யாருக்கு நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. லேடிஸ் யாருக்கு ஆதரவு அவங்களுக்கு தான், அதுதான் வரும். டக்குன்னு பேர் சொன்னாதான் நாங்க வந்து கருத்து கணிப்புல போட முடியும். டிஎம்கே தான். டிஎம்கே எதுக்காக? அதான் சொல்லிட்டு லேடிஸ் ஆதரவு. லேடிஸ் ஆதரவு. ஆமா, பெண்களுக்காக நிறைய விஷயம் பண்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரீசன் வந்து லாட் ஆஃப் ரீசன் இருக்குது. அது சொல்லணும்னா அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் 2 ரீசன்ஸ். 2 ரீசன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நியூஸ் சேனல்ஸில் மெயினாக ஹெட்லைன்ஸில் எது போடுறாங்கன்றது தெரியும். ஆனால் வந்து எதை ஹைட் பண்ணி போடுறாங்கன்றது தெரியும். சரிங்களா? இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வரணும். ஓகேங்களா? யார் அந்த இதுதான் போடுறேன், ஓட்டு தபால் ஓட்டு. அதான் அந்த நோட்டா அதுக்கு எதனால யார் மேல நம்பிக்கை இல்லைங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். எதனால? யார் பேர்லையும் நம்பிக்கை இல்லை. யாருமே சரி கிடையாது சார். எனக்கு தெரிஞ்ச வரையும் யாரும் சரி கிடையாது. இல்லை, இவ்வளோ வருத்தத்தோட பேசுறீங்களா? என்ன காரணம்? ஆமாம், எனக்கு எல்லாருக்கும் வருது பனிப்பிட்டு அந்த இதெல்லாம். எனக்கு எங்கே போய் எழுதி கொடுத்தாலும் வரமாட்டேங்க. அது என்னன்னு எனக்கே தெரியல. நான் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்னு தெரியல. எனக்கு மட்டும் வரமாட்டேங்குது. எனக்கு என் சம்சாரத்துக்கும் நாங்களும் இன்னும் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு ஏதோ 50-100 வர்றதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே உங்களுக்கு எந்த சலுகையும் வராது? இல்லை, வராது, சலுகை வராது ஐயா. எதனால நினைக்கிறேன்? எல்லாம் அந்த டைம் வந்தால் மாறிக்கிறாங்க. அந்த பணத்தெல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு புரியல. பணத்தெல்லாம் எல்லாம் சம்பாரித்து அவன் வீடு பொண்டாட்டி புள்ள சொந்தக்காரங்க அவங்களுக்கு சேர்த்து இது பண்ணுறாங்க. நம்ம நம்பிக்கை இல்லை எனக்கு. மக்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. உண்மையாக யாரும் நடக்க மாட்டேங்கிறாங்க. பொய் பேசுகிறாங்க. பொய் நிறையா இருக்குது, பித்தலாட்டம் இருக்குது. யாரும் பிடிக்கல எனக்கு. பிஜேபிக்கு. எதனால? இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு செந்தூர் அந்த இந்தியாவுடைய லேடிஸோடைய குங்குமத்தை அழிச்சதுக்கு பழிக்கு பழி வாங்கினது இப்போதைக்கு அவர் ஒரு ஆள் தான், மோடி தான். அவரால் தான் இன்றைக்கி நம்ம வெயிட்டாக தலைவலிச்சு நின்று இருக்கிறோம். அதனால் மோடிக்கு தான் அது. இன்றைக்கி இப்போ நடக்கிற போரில் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு நம்மளாம் ஒரு நாள் அடிமையாக தான் இருந்திருக்கோம். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிர்த்து நம்ம கேள்வி கேட்குறோன்னா அது மோடியால் மட்டும்தான். அதனால் என்னுடைய ஆதரவு மோடிக்கு தான். புது கட்சி திறக்கிறேன், அந்த கட்சி திறக்கிறேன்னு சொல்லி இந்தியாவை பிச்சைக்காரனாக தான் ஆக்குறாங்க. ஓகேவா? இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மற்ற கட்சி மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இலவசம் 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 பிச்சைக்காரனாக தான் ஆக்குறாங்க. அப்படி அவராவது மற்ற கட்சிக்காரன் தான் பிச்சைக்காரனாக ஆக்கிட்டு இருக்காங்க தமிழனை. இவராவது வந்து யாருக்கும் இலவசம் கிடையாது. இலவசம் கொடுக்குற காசை ஒரு ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து அது கொடுக்கலாம். இன்றைக்கி தேவைக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு பிச்சைக்காரனாக்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த காசெல்லாம் மொத்தமாக அவ்வளோ மக்களுக்கு கோடி கணக்காக கொடுக்கறதுக்கு
ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு தொழிற்சாலை ஆரம்பிச்சு வேலை இல்லாதவங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப இந்தியா நல்லா இன்னும் தமிழ்நாட்டு டெவலப் ஆகும். விஜய்க்கு இருந்த மாசு அவர் என்னைக்கு இந்த இலவசம் தங்க சிறு தங்க திட்டம் அது இதெல்லாம் அறிவிச்சாரு. அதெல்லாம் மாசு கிடையாது. எல்லாவனும் அப்படி தானே பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் சொல்கிறாங்க. இவரை வந்து வித்தியாசமாக வந்து சொல்லுவார் அப்படின்னு நினச்சா இவரும் இலவசம் சொல்லி இந்தியா தமிழ்நாட்டுக்காரன பிச்சைக்காரனாக தான் இருக்கிறாங்க. இந்த 2026ல உங்களோட ஆதரவு வந்து யாருக்கு? விஜய்க்கு தான். எதனால? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, சரி அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். அப்போ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? விஜய்க்கு தான். ஓகே, தேங்க்யூ. ஓட்டே எதுக்காக? நிறையா திட்டங்கள் நிறையா இருக்குண்ணே. நடுத்தர மக்கள் நிறையா ஆட்டோ தொழிலாளி அந்த தொழிலாளிகள்லாம் நிறையா ஒரு பேங்க்கெல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்க கவர்மெண்ட் தெரியப்படுத்த மாட்டேங்குது மக்களுக்கு. தெரியப்படுத்தினா சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே கூட கவர்மெண்ட் தெரியப்படுத்தல, எதுவுமே தெரியப்படுத்தாது. அதனால பிடிக்கும். அதனால உங்க ஆதரவு பிஜேபி. அவர் ஐயாவுக்கு தான், ஸ்டாலின் ஐயாவுக்கு தான். எதனாலம்மா? இதனால பரவாயில்ல, ஆட்சி பரவாயில்ல, இப்போ எவ்வளவோ அதனால பரவாயில்ல. ஆனால் இனிமேல வந்தால் இந்த குழந்தைங்க வயசானவங்களாம் பாதிக்கப்படுறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அவர் சரி பண்ணால் நல்லா இருக்கும். 26ல உங்களோட சப்போர்ட் வந்து யாருக்கு? டிவிகே. எதனால? அவங்க கேர்ள்ஸ் சேஃப்டிக்கு நிறைய இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிவிக்கே தான். ஸோ அதனால உங்க ஓட்டு டிவிகே. விஜய். எடப்பாடியார் எதனாலண்ணே? அவர் வந்து 7.5% வந்து கொண்டு வந்தார். அப்புறம் வந்து அம்மா மாரி நல்ல திட்டங்களை கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை. அவரால் முடியுது தான் அவர் சொல்லுவார். பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டார், செய்யக்கூடாது அவர் கொடுப்பாரு. கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு வந்து அவர் எடப்பாடியாருக்கு தான். ரெட்டலை திமுக. எதனால? அவங்க வந்து தமிழ்நாட்டில் எல்லா வழியிலையும் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அவங்கள அடிக்கிறது ஒரு ஆளே கிடையாது. அவங்க மூச்சு அவங்க குடும்பம் இருக்க வரையும் தமிழ்நாட்டில் அவங்க தான் முதலமைச்சர். அது யாருக்கும் சான்ஸே கிடையாது. நானும் அதிமுககாரன் தான். அந்த அதிமுக இப்போ சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அது என்ன மீண்டு வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால என்னை வந்து எல்லாருமே திமுக தான் ஓட்டு போடுவாங்க. 2026ல உங்க ஆதரவு வந்து யாருக்கு? என் ஆதரவு என்ன இருக்குது? இன்னைக்கு இருக்கும், நம்ம நாளைக்கு இல்லை. நம்ம ஆதரவு என்ன இருக்குது? சும்மா சொல்லுங்க, யாருக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கீங்க? யாருக்கு வரவங்களும் வாக்களிக்க வேண்டியது. அதில் போய் என்ன இருக்குது? சும்மா சொல்லுங்க எந்த கட்சி அப்படின்னு. அதே கட்சி தான். யார்? எடப்பாடி கட்சி தான், ஜெயலலிதா கட்சி தான். எதனால அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு மக்களுக்காக ஒரு நல்லது செய்கிறாங்க. அந்த அம்மா இருக்கும்போது நல்லது செஞ்சாங்க. இப்போ அந்த நல்லது இல்லையே. இப்போ என்ன நல்லது இருக்கு? எங்கே பார்த்தாலும் இதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அதனால உங்க யார் வந்து என்ன பண்ண போறாங்க? நம்மளுக்கு எந்த உதவி இல்லை. ஒரு ஆதரவு தான் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அதான் உங்க ஆதரவு. ஆதரவு போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஓட்டு போடுற அவ்வளோதான். வேற என்ன கொடுத்தாதான் வச்சு கொடுத்தா யாருக்கிட்ட கேட்க முடியும்? நம்ம சம்பாதிக்க நம்ம திங்கிற அவ்வளோதான். சரி, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். விஜய் எதனால? நல்லது கட்டதெல்லாம் செய்வான், போவான், வருவான். நல்ல புள்ள, அன்பான புள்ள. எனக்கு வீடு வாசல் இல்லைன்னா ஏதாச்சும் எனக்கு வழிகாட்டு பண்ணா காட்டுவான். அதனால யாருக்கு போடுவீங்க? விஜய்க்கு. ஓகேம்மா, சரி, நன்றி. விஜய்க்கு போடுவோம். பண்ணி கவலையே படாத. ஓகேம்மா, சரி. என் பேர் சுஷீலா. பிஎம்கே தான் போடுவேன். பிஎம்கேவா? பிஎம்கேனா பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகே, எதனாலனா நீ பிஎம்கே பிடிக்கும் அப்படி கட்சி பேஸ் பண்ணி இல்லை. ஓகே, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அது ஓகே பேஸ் பண்ணி போடலாம் பிஎம்கேக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வரணும்னு கொஞ்சம் ஆசை, பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் 12th படிச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது. டிஎம்கே ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஓகே, ஆட்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் பார்க்குறேன். ஏடிஎம்கே வரும்னு கொஞ்சம் இது. அதனால பிஎம்கே. நீங்க வந்து ராமதாஸ் அவரோட கட்சியா, அன்புமணி ராமதாஸ் அவர் கட்சியா? அது அப்படி சொல்ல முடியாது. 2 பேரும் ஈக்குவல் தான். அதையும் இவங்களும் தனியாக பிரிச்சு பேச முடியாது, அவங்களையும் தனியாக பிரிச்சு முடியாது. நமக்கு 2 பேருமே சேம் தான். 2026ல உங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியும்? விஜய்க்கே தான். எனக்கு பிடிச்சது அதான். எனக்கு விஜய் தான் பிடிச்சது. எங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுவார். அவரு விஜயா எங்களுக்கு ஆதரவு பண்ணுவார். அதனால அவருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆமா. சரி, ஓகே. டிவிக்கு தான் கொடுப்பேன். எதனாலனா இப்போ சொசைட்டி வேற மாதிரி இருக்கு. அவங்க வந்தா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்டடீஸ்லயும் சரி மற்ற விதத்துலயுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸோ அதனால யாருக்கு டிவிக்கே தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போர்ட் வந்து யாருக்கு? டிவிக்கே. எதனால? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால புதுசாக மாற்றம் வரணுன்ற டிவிக்கே தான். நன்றி.